வாழ்க வளமுடன். இந்த பதிவை காணும் நீங்கள் நிச்சயம் பாக்கியம் பெற்றவர்களே. ஆம், குன்றக்குடி அருள்மிகு சண்முகநாதன் சன்னதி சென்றவர்கள் பலரும் காணாத அற்புத ஆலயம் இந்த மலைக்கோயில் சிவன் ஆலயம். குடவரை கோயிலின் அற்புதங்களை பாதுகாக்க இந்த ஆலயத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இத்தகைய சிறப்புமிக்க ஆலயத்தை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. குடவரை கோயிலில் சிவன் சன்னதி, அம்பாள் சன்னதி, முருகன், வள்ளி தெய்வானையுடன் அழகுடன் காட்சியளிக்கின்றனர். சிறப்பான சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. அகத்தியர் வழிபட்டதும், பாண்டவர்கள் வழிபட்டதும், கண்ணபிரான், நான்முகன், இந்திரன், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், நாரதர், கருடன், சூரியன், மன்மதன் முதலியோர் வழிபட்ட அற்புத திருத்தலம் இது. இத்திருத்தலமானது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பத்தூரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் குன்றக்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த சண்முகநாதன் ஆலயத்தின் அருகே உள்ள மலைக்கோயில். இந்த மலைக்கோயில் தென்மேற்கு அடிவாரத்தில் உள்ள குடவரை கோயில்கள் பழமையானவை. நடுவில் உள்ள அண்ணாமலையார் குடவரை கோயிலில் உள்ள மாசிலீச்சுரம் என்னும் வட்டெழுத்து கல்வெட்டுகளால் இக்குடவரை கோயிலானது 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்பது புலனாகின்றது. கீழக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் முதலாம் ராஜராஜ சோழன் கிபி 985 முதல் 1014 வரையிலும், சடையவர்மன் ஸ்ரீ வல்லபதேவன் கிபி 1115 முதல் 1137 வரையிலும், 3ஆம் குலோத்துங்கன் கிபி 1178 முதல் 1218 என்றும், மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1216 முதல் 1218 வரையிலும் மன்னர்களின் கால கல்வெட்டுகள் காணப்பட்டுள்ளது. இக்கீழக்கோயிலினை தற்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதால் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் மட்டுமே நாம் காண முடியும். கீழக்கோயிலின் முன் மண்டபம் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களால் ஆனது. கீழக்கோயிலில் ஒரு பகுதியாக உள்ள குடவரை கோயில் சிற்பக்களஞ்சியமாக விளங்குகின்றது. மேற்கே இருந்து கிழக்கே வரிசையாக சுந்தரேஸ்வரர் கோயில், அண்ணாமலையார் மாசிலீச்சுரம், மலைக்கொழுந்துநாதர் கோயில், சண்டேஸ்வரர் கோயிலாக 4 குடவரை கோயில்கள் உள்ளன. சிவலிங்கங்கள் 3ம், தூண்களும் கருவறைகளும் புடைப்புச் சிற்பங்களும் மலையிலேயே குடைந்து உருவாக்கப்பெற்றவை. வண்ண வேலைப்பாடுகளுடன் கூடிய புடைப்புச் சிற்பங்கள் வியக்கத்தக்க கலையழகுடன் மிளிர்கின்றன. மழைக்கொழுந்துநாதர் கோயிலில் மட்டும் பாலமுருகன், துவாரபாலகர், திருமால், கருடாழ்வார், நான்முகன், சிவபெருமான், மகிஷாசுர மர்தினி, சங்கர நாராயணர், ஆடல்வல்லான், துவாரபாலகர், வலம்புரி விநாயகர் சிறப்பான சிற்பங்கள். குடவரை கோயிலின் உள்ளே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை கூறினால் எதிரொலிக்கும் ஒளியானது மிகவும் சக்தியும் பிரசித்தியும் பெற்றது. மலையின் மேல் ஞானியார் மலை என்று வழங்கப்பெறும் இடமும் உள்ளது. இங்கு பிராமிக் கல்வெட்டுகளும் சமண மொழிகளும் உள்ளன. கீழக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சுயம்பு மூர்த்தி அகஸ்தியரால் வழிபாடு செய்யப்பெற்றதாகும். இத்தகைய சுயம்பு மூர்த்தியையும் குன்றக்குடி மயில்மலையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் சண்முகநாதரையும் தம்பதி சகிதமாக வணங்கி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.